ஸ்டாக் அப்படின்னா என்ன, அதை ஜாவாவில் எப்படி அரேஸ் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக் ஆஃப் பிளேட்டெல்லாம் மேலே மேலே அடுக்கி வச்சுட்டே வருவோம். எடுக்கணும் வெளியில் அப்படின்னா எந்த பிளேட்டை கடைசியாக மேலே வச்சோமோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் எடுப்போம் இல்லையா. இதே கான்செப்ட் தான் நம்ம டேட்டாக்கு அப்ளை பண்ண போகிறோம். அதனால இது என்னன்னு சொல்லுவோம்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக எது உள்ளே போச்சோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளியில் வரப்போகுது. இந்த மாதிரி ஸ்டாக் ஆஃப் டேட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிளேட்டுக்கு பதிலாக இப்போ உங்ககிட்ட டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம ஸ்டாக்கில் போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டாக் அப்படின்ற டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன செய்யும்னா டேட்டாவெல்லாம் உள்ளே வாங்கி வச்சுக்கும். நம்ம எப்படி டேட்டாவை உள்ளே ஸ்டோர் பண்ணலான்னா புஷ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த லோகேஷ் அப்படின்ற டேட்டாவை ஸ்டாக்குக்குள்ளே புஷ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது அந்த டேட்டாவை உள்ளே வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கணும். நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு பாப் அப்படின்னு சொல்லுவோம். பாப் பண்ணு டேட்டாவை அப்படின்னு கேட்டாலே அது எந்த டேட்டாவை வெளியில் எடுத்து தரும் அப்படின்னா நம்ம எதை கடைசியாக இப்போ ஸ்டோர் பண்ணுமோ அதை தான் ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கும். வேறு எந்த டேட்டாவையும் நம்மளால் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம பாப் அப்படின்னு கேட்டாலே அது இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை வெளியில் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பாப்னு கேட்குறப்போ அதுக்கு அடுத்த டேட்டாவை அதை எடுத்து கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எழுதுகிறப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களோட டேட்டாலாம் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகணும். நான் உள்ளே புஷ் பண்ண சொன்னால் புஷ் ஆகணும். பாப்னு கேட்டால் நான் கடைசியாக எதை ஸ்டோர் பண்ண சொன்னேனோ அதுதான் எனக்கு வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை இருக்கும்போது தான் நம்ம ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் அப்படின்னா என்னென்னா A into B + C the whole multiplied by D இந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா நிறைய பெராந்தசிஸ்லாம் வருது இல்லையா. இதை நம்ம எப்படி கம்ப்யூட்டரை எவாலுவேட் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ஸ்டாக்கில் புஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு ரீசெண்டெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்பிரஷன்லாம் எப்படி எவாலுவேட் பண்ணுறது ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணின்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால்ஸ். நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுகிறோம், வேறு ஃபங்க்ஷனெல்லாம் கால் பண்ணுறோம் இல்லையா. இதெல்லாம் எப்படி பேக்ரவுண்டில் ஹேண்டில் ஆகுது, கம்பைலர் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வச்சு தான் அதை மேனேஜ் பண்ணும். நம்ம ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் பார்க்கும்போது இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு காலும் ஸ்டாக் ஃப்ரேமில் போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்றதையெல்லாம் ரிகர்ஷனில் பர்டிகுலராக நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதும் அதை ஒரு ஸ்டாக்குக்குள்ளே நம்ம புஷ் பண்ணிகிட்டே வருவோம். அந்த ரீசன்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே அதை பாப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ரீசன்ட் எதுவோ அதை எடுத்து நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது கிளியராக புரியும். ஸ்டாக்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த டீலிமிட்டர் செக்கிங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ப்ரோக்ராமை நம்ம எழுதும்போது பெராந்தசிஸ்லாம் நிறையா வருது இல்லையா. இந்த பெராந்தசிஸ்லாம் அது எப்படி மேனேஜ் பண்ணும், கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணலனாலாம் சின்டாக்ஸ் எரர்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அகெயின் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான். ரிவர்ஸிங் டேட்டாக்கும் ஸ்டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஹெலோன்ற வேர்டை இந்த மாதிரி ஒரு லெட்டரையும் நம்ம ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ணிட்டோன்னா பாப் பண்ணும்போது நமக்கு ரிவர்ஸில் தானே கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக டேட்டாவை ரிவர்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரையே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று தேவை, அதுக்கு தான் நம்ம அரே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. லிங்க்டு லிஸ்ட்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அரேவை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டாக்னால் அதில் என்ன இருக்கணும், புஷ் ஆப்ரேஷன் இருக்கணும், பாப் ஆப்ரேஷன் இருக்கணும். இந்த டேட்டாவை புஷ் பண்ணிவிடு. ஃபார் எக்ஸாம்பிள் புஷ் 5 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது அழகாக போயிட்டு அந்த டேட்டாவை இந்த ஸ்டாக்குக்குள்ளார ஸ்டோர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நான் புஷ் 7 அப்படின்னு சொல்கிறேன்னா 7ஐ ஸ்டோர் பண்ணிடணும். அப்புறம் மறுபடியும் நான் புஷ் 8 அப்படின்னு சொல்கிறேன்னா 8ஐ ஸ்டோர் பண்ணிடணும். இப்போ நான் பாப் அப்படின்னு கேட்டேன்னா அது என்ன பண்ணணும், எதை நான் கடைசியாக புஷ் பண்ணினோம் அதை வெளியில் எடுத்து கொடுக்கணும். இந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவை ஸ்டாக்லேருந்தே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நமக்கு கையில் எடுத்து கொடுத்துடணும். ஸோ இந்த பாப் வந்து டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதே மாதிரி மறுபடியும் நான் இன்னொரு தடவை பாப்னு கேட்டேன்னா இப்போது 8 இல்லை ஸ்டாக்கில், ரீசெண்டாக என்ன இருக்குது 7 தான் இருக்குது, அதை எடுத்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஃபங்க்ஷனை தான் நம்ம மெயினாக எழுத போகிறோம். தேவைப்பட்டுச்சுன்னா பீக் அப்படின்ற மெத்தடையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பீக் மெத்தட் என்ன பண்ணுன்னா
இந்த ரீசன்ட் டேட்டா என்னன்றதை பார்த்து மட்டும் சொல்லும். இப்போது நம்ம ஸ்டாக்குக்குள்ளார 5 மட்டும்தான் இருக்கு இல்லையா, ஸோ 5 தான் உங்களோட ரீசன்ட் டேட்டா அப்படின்றத பார்த்து மட்டும் சொல்லும். ஆனால் இந்த பாப் என்ன பண்ணிடும், அந்த டேட்டாவையே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். பட் ரிமூவ்லாம் பண்ண வேணாம், என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் இந்த பீக் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். நம்ம அரேஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக லிங்க் லிஸ்ட்டையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். லிங்க் லிஸ்ட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்றப்போ, ஏன்னா லிங்க் லிஸ்ட்டில் இன்சர்டட் பிகினிங், இன்சர்டட் எண்ட், டெலிட்டட் பிகினிங், டெலிட்டட் எண்ட், இன்சர்டட் எனி பொசிஷன், இந்த மாதிரி என்னென்னமோ பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெறுமை இன்சர்டட் எண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி டெலிட்டட் எண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். வேறு எந்த ஆப்ரேஷனுமே பாசிபிள் கிடையாது. முன்னாடி இருக்கிறத எடு அப்படின்னு நம்ம கேட்கவே முடியாது. நீ டேட்டாவை புஷ் பண்ணு அப்படின்னு சொன்னாலே அது என்ன பண்ண போகுது, இன்சர்ட்டுக்கு பதிலாக புஷ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டெலிட்டுக்கு பதிலாக பாப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ புஷ்னாலே அது என்ன பண்ணணும், இன்சர்டட் எண்டு தான் பண்ணணும். பாப்னாலே அது என்ன பண்ணணும், டெலிட் அட் எண்டு தான் பண்ணணும். ஸோ இதை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நமக்கு ஒரு அரே தேவைப்பட போகுது. அதனால் இந்த மாதிரி ஒரு அரேவை நம்ம டிக்ளேர் பண்ணிக்க போகிறோம். ஏதோ ஒரு இனிஷியல் சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 20 கொடுத்தோன்னா அதில் 20 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அந்த ஸ்டாக்கில். சப்போஸ் இதில் இந்த மாதிரி ஒரு 2-3 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதுக்கப்புறமா புஷ் 7 அப்படின்னு நம்மளை 7 புஷ் பண்ண சொல்கிறாங்க. 7 எங்கே போய் ஸ்டோர் ஆகணும், இந்த இடத்துல போய் ஸ்டோர் ஆகணும் இல்லையா. பட் இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகணும்னு நமக்கு எப்படி தெரியும், நம்ம அரே ஆஃப் 20ன்னு டிக்ளேர் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த 20ன்ற சைஸ் ஆஃப் தி அரே தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்மளால் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, இது வரைக்கும் மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஏதோ ஒரு விதத்தில் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம டாப் அப்படின்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டாப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, டாப் டேட்டாவோட இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த இண்டெக்ஸ் இப்படி தானே இருக்கும் அரேயில். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போதைக்கு 3 தான் டாப்பில் இருக்குது அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் என்ன, 2 இல்லையா. ஸோ அந்த 2வை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பாப் பண்ணணுன்னா 2ல் இருக்கிறத பாப் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் புஷ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த செகண்ட் இண்டெக்ஸில் ஆல்ரெடி வேல்யூ இருக்குது, அதுக்கு அடுத்த இண்டெக்ஸில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லையா புது வேல்யூவை. ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம டாப்பை 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 3ன்ற இண்டெக்ஸ் கிடச்சிருமா. ஸோ அதில் போய் அவங்க புஷ் பண்ண சொல்கிற வேல்யூவை நம்ம புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டாப் என்னன்னு இருக்கும், 3ன்னு இருக்கும். மறுபடியும் புஷ் அப்படின்னு வேறு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா, புஷ் 1 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டாப் இப்போது 3ன்னு இருக்குது. ஏன்னா 3rd இண்டெக்ஸில் தான் ரீசன்ட் வேல்யூவான 7 இருக்குது. பட் இப்போ 1 புஷ் பண்ணணும்னா டாப்பை 1 இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணால் தான் 4ன்னு ஆகும். அந்த இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம இந்த புது வேல்யூவை இன்சர்ட் பண்ணிக்கலாம், புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 தான் நமக்கு தேவை. ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறோம், டாப் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது 2 இருந்துச்சுன்னா ஈஸியாக ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அரே ஸ்டாக் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளார மெயினாக நமக்கு ஒரு அரே ஒன்று தேவைப்பட போகுது இல்லையா. ஒரு இன்டீஜர் அரே இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப், இந்த இடத்துல நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். பட் சைஸை இந்த மாதிரி டைரெக்டாக கொடுக்கறத விட ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா தான் பெட்டராக இருக்கும். மேக்ஸ் சைஸ் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இந்த இடத்துல இன்ட் மேக்ஸ் சைஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த மேக்ஸ் சைஸ் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் அதை ஃபைனல் வேரியபிளாக கொடுத்துக்கலாம். இது ஸ்டாட்டிக்காக கொடுத்துட்டா பெட்டர். ஏன் ஸ்டாட்டிக்காக கொடுக்கணுன்னா, நம்ம இந்த அரே ஸ்டாக் அப்படின்ற கிளாஸ்க்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் இல்லையா. ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஸ்டாக்காகவே பிஹேவ் ஆக போகுது. ஒரு ஸ்டாக், 2 ஸ்டாக், 3 ஸ்டாக்னு நம்ம எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஒரு ஸ்டாக்லேயும் தனித்தனியாக டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணலாம். பட் அந்த எல்லா ஸ்டாக்குக்கும் பொதுவான ஒரு விஷயந்தான் மேக்ஸிமம் சைஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்டாட்டிக்காக கொடுத்துக்கிட்டா போதும். எந்த ஒரு டேட்டா உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வேணுமோ அதை தான் நீங்கள் நார்மலாக கொடுக்கணும். இந்த அரேலாம் தனித்தனியாக வேணும், அப்போ தான் ஒரு ஸ்டாக்லேயும் தனித்தனி டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பட் மேக்ஸ் சைஸ் அப்படின்றது ஒரு காப்பி இருந்தால் போதும் மெமரியில், எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் பொதுவாக. ஸோ அதனால் அதை ஸ்டாட்டிக்காக கொடுத்துக்கலாம்.
இதை தவிர முக்கியமாக நம்ம எங்கே போய் இன்சர்ட் பண்ணணுன்றது தெரியறதுக்காக டாப் அப்படின்ற அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கான கன்ஸ்ட்ரக்டரை எழுதிடலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஜஸ்ட்டு இந்த டாப்பை மட்டும் நம்ம -1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி விட்டுடலாம். 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த டாப் என்ன நமக்கு சொல்ல போகுதுன்னா, இப்போ ரீசன்ட் டேட்டா எந்த இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸை நமக்கு எப்போவுமே அதை சொல்லணும். ஓகேங்களா? ஆரம்பத்தில் -1ன்னு இருக்கட்டும். முதல் டேட்டாவை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை 0ன்னு மாற்றிக்கலாம். டெமோ கிளாஸில் நம்ம இதுக்கு ஆப்ஜெக்டை இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அரே ஸ்டாக்குக்கு எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு புஷ், பாப் அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம இன்வோக் பண்ணிக்கலாம். இனிமேல் தான் இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம எழுத போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிரும். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார டாப்பை -1 அப்படின்னு மட்டும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் புஷ் மெத்தட் எழுதிடலாம். புஷ் மெத்தடுக்கு நமக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ இன்புட்டாக வரப்போகுது. அண்ட் அது எதையும் ரிட்டர்ன் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. ஸோ வாய்ட் அப்படின்னு ரிட்டர்ன் டைப் கொடுத்துடலாம். உள்ளே போய்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை புஷ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா டாப் -1 அப்படின்னு இருக்குது இல்லையா? இதை முதல்ல 0ன்னு மாற்றிட்டு அந்த 0th இண்டெக்ஸில் போய் நம்ம ஃபஸ்ட்டு புஷ் பண்ண வேண்டிய வேல்யூவை புஷ் பண்ணணும். இந்த இடத்துல புஷ் 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 4 அப்படின்ற வேல்யூவை இந்த இடத்துல புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை புஷ் அப்படின்னு கால் பண்ணாங்கன்னா டாப்பில் என்ன இருக்கோ அதை 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம அடுத்த வேல்யூவை புஷ் பண்ணணும். இந்த இடத்துல புஷ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8 போய் இங்கே ஸ்டோர் ஆகணும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் டாப்பில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த இண்டெக்ஸில் ரீசன்ட் எலிமெண்ட் இருக்கோ அந்த இண்டெக்ஸே நம்ம டாப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்கா, அப்போ 1ல் தான் ரீசன்ட் டேட்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ புஷ் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த டாப்லேயே போய் புஷ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதில் வேறு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் டாப்பை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதில் புஷ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன எழுத போகிறேன்னா, சிம்பிளாக ஒரே லைன், அவ்வளோதான். இந்த அரேயோட என்ன இண்டெக்ஸில் போய் புஷ் பண்ணணும்னா டாப் ++ முன்னாடி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டாப் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்கப்புறமா அந்த இண்டெக்ஸில் தான் போயிட்டு நமக்கு அந்த வேல்யூ சேவ் ஆகணும். ஸோ ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டாப் இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த இண்டெக்ஸில் தான் போயிட்டு நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? எப்போவுமே புஷ் பண்ணும்போது ஒரே ஒரு சிம்பிள் செக் பண்ணணும். சப்போஸ் அரே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இடமே இல்லைன்னு அர்த்தம். ஸ்டாக்கில் ஆல்ரெடி ஃபுல் கெப்பாசிட்டிக்கு நம்ம எலிமெண்ட்ஸை புஷ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்மளால் அதுக்கு மேலே புஷ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஃபுல்லாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தான் புஷ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னா, இஃப் இந்த டாப் ஈக்குவல் டு மேக்ஸ் சைஸ், அதுக்காக தான் இங்கே தனி வேரியபிளாக வச்சுருக்கோம். இங்கே 30 அப்படின்லாம் நம்பர் யூஸ் பண்ண வேணான்ட்டு தான். ஸோ அந்த மேக்ஸ் சைஸ் -1 இருந்துச்சுன்னா, ஏன்னா மேக்ஸ் சைஸ் 13 கொடுத்துருக்கிறப்போ 0லேருந்து 29 வரைக்கும் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ டாப் வந்து 29 ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு இடம் கிடையாது. ஸோ நம்ம இந்த இடத்துல எக்ஸப்ஷன் ஏதாவது த்ரோ பண்ணிடலாம். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன் தான் த்ரோ பண்ண போகிறேன். உள்ளுக்குள்ளார நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கலான்னா, ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாப் ஆப்ரேஷன் எழுதிடலாம். பாப் ரொம்ப சிம்பிள் தான். வேல்யூவை பாப் பண்ணிவிட்டு நமக்கு அதை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன் டைப் இன்டீஜராக இருக்க போகுது. எந்த வேல்யூவை பாப் பண்ணணும், எப்போவுமே மோஸ்ட் ரீசன்ட் வேல்யூவை தான் நம்ம பாப் பண்ணணும். ரீசன்ட் வேல்யூ எங்கே இருக்குது, டாப்பில் இருக்குது இல்லையா? ஸோ சிம்பிளாக ரிட்டர்ன் அரே ஆஃப் டாப் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். எப்போவுமே இந்த டாப்பை தான் நம்ம இண்டெக்ஸாகவே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இண்டெக்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். ஒரு எலிமெண்ட் புஷ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பாப் பண்ணதுக்கப்புறம் அதை டிக்ரிமெண்ட் பண்ணி விட்டுறணும். ஏன்னா இப்போ 8 பாப் பண்ணி நம்ம வெளியில் அனுப்பிச்சி விட்டுட்டோம். இதுக்கு மேலே 8 கிடையாது. இப்போ மறுபடியும் பாப் பண்ண சொன்னாங்கன்னா 4 தானே பாப் பண்ணி கொடுக்கணும். அப்போது டாப்பை நம்ம 1லேருந்து மறுபடியும் 0க்கு மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால் பாப் பண்ணும்போது நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்னா, முதல்ல டாப்பில் என்ன இருக்கோ அதை எடுத்து கொடுத்துட்டு உடனே அந்த டாப்பையும் டிக்ரிமெண்ட் பண்ணி விட்டுறணும்.
இங்கே முதல்லையே இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா இருக்கிற வேல்யூ எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த டாப்பை நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணி விடுறோம். இங்கே எப்படி அரே ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோமோ அதே மாதிரி பாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும்? ஒருவேளை எம்டி அரேலேருந்து பாப் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளால் பாப் பண்ண முடியாது இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட்டாவது இருந்தால் தானே நம்மளால் பாப் பண்ண முடியும். பட் அவங்க கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லாத எலிமெண்ட்ஸே இல்லாத ஒரு ஸ்டாக்லேருந்தும் பாப் பண்ண சொல்லலாம். அதை நம்ம தான் யோசித்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம இங்கேயே முதல்லையே செக் பண்ணிடலாம். பாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாப் ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா அப்போது அந்த ஸ்டாக் எம்டியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுலேருந்து நம்மளால் பாப் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கேயும் வந்து எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடலாம். ஸ்டாக் அண்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த 2 மெத்தட் எழுதினாலே போதும். எதுக்கும் நம்ம பீக் அப்படின்ற ஒரு மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த பீக் மெத்தட் என்ன செய்ய போகுதுன்னா இதே தான், ஜஸ்ட்டு நமக்கு அந்த வேல்யூவை எடுத்து அனுப்பணும். ரிட்டர்ன் அரே ஆஃப் டாப் எடுத்து அனுப்பிச்சா போதும். டாப்பை குறைச்செல்லாம் விடக்கூடாது. குறைச்சி விட்டுட்டா அதை டெலிட் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஜஸ்ட்டு அந்த வேல்யூவை எடுத்து மட்டும் அனுப்பிச்சி விடுறோம். ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் டாப்பில் என்ன இருக்கும்? 2ன்னு இருக்கும். ஏன்னா 2ல் தான் இந்த ரீசெண்ட் எலிமெண்ட் இருக்குது, 7 அப்படின்ற எலிமெண்ட் இருக்குது. இப்போ நம்மளை பாப் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்? இந்த 7 எடுத்து திருப்பி அனுப்பிச்சி விடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ரிட்டர்ன் அரே ஆஃப் டாப்புன்னு கொடுத்துட்றோம். ஓகே, அது போயிடும். அப்புறமா இந்த டாப்பை 1 குறைச்சி விட்டுட்டு 1ன்னு மாற்றிடுறோம். இப்போ மறுபடியும் பாப் பண்ண சொன்னாங்கன்னா இந்த எலிமெண்ட்டை தான் நம்ம எடுத்து கொடுப்போம். பட் இந்த 7 இங்கே தான் இருக்கும். நம்ம இந்த 7ஐ டெலிட் பண்ணலை. அதை அங்கே மெமரியிலேருந்து அழிக்கலாம் முடியாது நம்மளால். நம்ம ஜஸ்ட் இந்த டாப் அப்படின்ற இந்த பாயிண்டரை மட்டும் வச்சுக்கிட்டு மேனிப்புலேட் பண்ணிக்கிறோம். நமக்கு எங்கே தேவையோ அதை அங்கே நகர்த்தி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இனிமேல் நமக்கு இது வேண்டான்றதுனால டாப்பை குறைச்சி 1 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுறோம். நம்ம அந்த 7 அங்கேயே தான் இருக்கும். இதுக்கப்புறம் மேபி புஷ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, இப்போ புஷ் 0 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்போது இந்த இடத்துல நம்ம இதை ஓவர் ரைட் பண்ணிடலாம். பட் அது வரைக்கும் அது அங்கேயே தான் மெமரியில் இருக்க போகுது. ஆக்சுவலாக போய் டெலிட்னா நம்ம டெலிட்லாம் பண்ணலை. ஜஸ்ட் இந்த டாப்பை மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். டெலிட் பண்ணவும் முடியாது நம்மளால். அதுதான் மொத்த ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷனே எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. 4 and 8 புஷ் பண்ணோம். பாப் பண்ண சொன்னால் அது கரெக்டாக ரீசெண்ட் வேல்யூவான 8ஐ நமக்கு பாப் பண்ணி கொடுக்குது. எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டால் இஸ் எம்டி அப்படின்ற மெத்தடை வேணால் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இஸ் எம்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டாக் எம்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? எம்டினா ஆமாம் ட்ரூ அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா டாப் ஈக்குவல் டு -1னா தான் எம்டி இல்லையா? ஸோ அதனால் இந்த கம்பேரிசனை அப்படியே இங்கே கொடுத்துடலாம். டாப் ஈக்குவல் டு -1ஆன்னு பாரு அப்படின்னு இங்கே சொல்கிறோம். இது பார்த்துட்டு இது ட்ரூனா நம்ம ட்ரூன்னு அனுப்பணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு அனுப்பணும், அவ்வளோதானே? ஓகே, இதை ஜெனரிக் அரேவாக நம்ம எப்படி மாற்றணும்? இங்கே டி அப்படின்னு கொடுத்துடலாம். எனி டைப் ஆஃப் ஸ்டாக்கை இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இன்டீஜருக்கு பதிலாக என்ன டைப் கேட்குறாங்களோ அந்த டைப் ஆஃப் அரே நமக்கு தேவைப்பட போகுது. இது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. நம்ம டைனமிக் அரேலேயே பார்த்தோம், இந்த மாதிரி டீன்னு அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. நியூ ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைனமிக் அரேயில் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நியூ ஆப்ஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை இந்த மாதிரி டைப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துலையும் செஞ்சுக்கலாம். இந்த டாப்ன்றது இன்ட்டாகவே இருந்துட்டு போட்டோம், இன்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த டாப் வந்து இண்டெக்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த டேட்டாவாக இருந்தாலும் இண்டெக்ஸ் இன்டீஜராக தானே இருக்க போகுது. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல புஷ் பண்ணும்போது நமக்கு அந்த டைப் ஆஃப் டேட்டா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை வாங்கி இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக அசைன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது டீன்னு கொடுத்துடலாம் இன்ட்டுக்கு பதிலாக. இங்கேயும் அதே மாதிரி தான், இன்ட்டுக்கு பதிலாக டி அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே என்ன டைப் ஆஃப் ஸ்டாக் வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம எந்த டைப் ஆஃப் டேட்டாவை வேணாலும் இந்த ஸ்டாக்குக்குள்ளார ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணாலும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. லிங்க்ட் லிஸ்ட் அப்படின்னாலே நமக்கு ஒரு நோடு தேவைப்படும் இல்லையா? நோடுக்குள்ளார என்ன இருக்கும்? டேட்டா இருக்கும். அதை தவிர
ஒரு நெக்ஸ்ட் பாயிண்டர் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. ஆஸ் யூஷுவல் இதை நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் 3 அப்படின்ற டேட்டாவை புஷ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு முதல்ல ஒரு நோடு தேவை. நோடை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற டேட்டாவை அதில் ஸ்டோர் பண்ணிடலாம். ப்ளஸ் இப்போதைக்கு ஒரு நோடு தானே இருக்குது, ஸோ அதனால் இந்த நெக்ஸ்ட் பாயிண்டரையும் நல் அப்படின்னு அசைன் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதுக்கப்புறம் புஷ் 4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி 3 ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இப்போ நம்ம 4 புஷ் பண்ணணும். நான் இதுக்கு முன்னாடி எண்டில் ஸ்டோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக எண்டில் ஸ்டோர் பண்ணுறதை விட பிகினிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வந்தோன்னா தான் இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, லிங்க்ட் லிஸ்ட்டில் பிகினிங்கில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு லூப்லாம் எதுவுமே போட வேணாம். ஆனால் எண்டில் போய் இன்சர்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணி முன்னாடி நோடு வரைக்கும் போயிட்டு அப்புறம் தானே நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எண்டு சூஸ் பண்ணுறதை விட பிகினிங் சூஸ் பண்ணிக்கிட்டா தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். டக்குன்னு புஷ் பண்ண முடியும், ஈஸியாக பாப் பண்ணி எடுத்தும் கொடுக்க முடியும். O of 1லே பண்ணிடலாம், அதாவது எந்த லூப்புமே தேவையில்லை. ஸோ இப்போது புஷ் 4னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு புது நோடு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் 4 அப்படின்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது தவிர இதுக்கு ஆல்ரெடி இருந்த நோடு என்னவோ அதோட இப்படி லிங்க் பண்ணி விட்டுடலாம் இதோட நெக்ஸ்ட் பாயிண்டரை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டாப் அப்படின்ற ஒரு பாயிண்டரை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவோம். எப்படி நம்ம ஹெட் பாயிண்டர் மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே வேறு பேர் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இதுதான் வந்து முதல்ல டாப் ஆஃப் தி ஸ்டாக்காக இருந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே இதை புஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ டாப் வந்து இந்த இடத்துக்கு வந்துடணும். இப்போ புஷ் 7 அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும், புதுசாக ஒரு நோட் க்ரியேட் பண்ணணும், 7என்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த நெக்ஸ்ட் பாயிண்டர் எப்படி அசைன் பண்ணி விடணும் பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ணுற நியூ நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னவா இருக்க போகுது அப்படின்னா பழைய டாப் எதுவோ அதுதான். ஓகேங்களா, அப்போ தான் இந்த லிங்க் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம டாப்பை இங்கே மாற்றி விட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ சப்போஸ் பாப் அப்படின்னு கேட்குறாங்கன்னா டாப்பில் எது இருக்கோ அதை தானே பாப் பண்ணி கொடுக்கணும். இந்த 7என்ற டேட்டாவை இப்போ நம்ம பாப் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஈஸியாக டாப்பில் இருக்கிறத நம்ம திருப்பி அனுப்பிச்சி விட்டுட்டு இந்த நோடையே டெலிட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லிங்க்கை கட் பண்ணி விடணும், டாப்பை மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா டெலிட் பண்ண மாதிரி ஆயிரும். 7 எடுத்து நம்ம திருப்பி அனுப்பிச்சி விட்டுடலாம் அவங்க பாப்னு கேட்குறப்போ. ஸோ பாப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக எதை ரீசெண்டாக ஸ்டோர் பண்ணுமோ அதை தான் எடுத்து வெளியில் அனுப்பிச்சி விடுறோம். அதனால தான் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதானே லாஸ்ட்டாக உள்ளே வந்துச்சு, அதுதானே ஃபஸ்ட்டு வெளியில் போகுது. ஸோ அதனால தான். இதை தவிர பீக் மெத்தட் வேணும்னாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். டெலிட்லாம் பண்ணாமல் இந்த ரீசன்ட் டேட்டாவை ஜஸ்ட்டு எடுத்து மட்டும் அனுப்பிச்சி விடணும். அதை மட்டும் செஞ்சால் போதும். இந்த லிங்க்கெல்லாம் எதுவுமே மாற்ற வேண்டாம். டாப்பில் என்ன இருக்கோ அதோட டேட்டாவை மட்டும் எடுத்து அனுப்பிச்சி விடணும், அவ்வளோதான். இதே நீங்கள் இந்த மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு நோடாக மேலே ஆட் பண்ணிக்கிட்டே வரோம். அதுக்காக தான் டாப் அப்படின்ற பாயிண்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். அவங்க பாப் பண்ண சொன்னாங்க அப்படின்னா மேலே இருக்கிறத எடுத்து நம்ம கொடுத்துடலாம். இதையே தான் நான் உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம லிங்க்ட் லிஸ்ட் படித்ததுனால நமக்கு இன்சர்ட்டட் பிகினிங் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக புரியும் இல்லையா. அதற்கான இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வேறு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதனால நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இது ஜாவாவில் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிடலாம். ஸ்டாக் யூஸிங் லிங்க்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளார நம்ம நோட் கிளாஸை டிஃபைன் பண்ணிடலாம். கிளாஸ் நோடுக்குள்ளார டேட்டா இருக்க போது இன்ட் டேட்டா அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நோட்கான ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிளே தேவைப்படும் நமக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் இன்ட்டுக்கு பதிலாக ஜெனரிக்காக எழுதணுன்னாலும் ஓகே தான். இந்த இடத்துல நம்ம டீனு கொடுத்துடலாம். இங்கே க்ரியேட் பண்ணும்போதே நமக்கு ஸ்டாக் யூஸிங் லிங்க்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணும் அப்படின்றத கொடுக்கணும். இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டாக் யூஸிங் லிங்க்ட் லிஸ்ட் அண்ட் அந்த டைப்பை மறுபடியும் கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டாக்கில் முக்கியமாக இருக்க வேண்டியது டாப் அப்படின்ற நோடு தான். ஸோ டாப் நோடை நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார நம்ம
ஆஸ் யூஷுவல் டாப்பை மட்டும் இனிஷியலைஸ் பண்ணால் போதும். டாப் ஈக்குவல் டு நல் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் ஒரு புது ஸ்டாக் க்ரியேட் பண்ணும்போதும் டாப் வந்து நல் அப்படின்னு இனிஷியலைஸ் ஆயிரும். ஸ்மால் என் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி s.push s.pop அப்படின்னு நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது நம்ம இந்த மெத்தட்ஸை எழுத போகிறோம். புஷ் மெத்தடுக்கு நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் வரப்போகுது. void push மெத்தடெல்லாம் பப்ளிக்னு கொடுத்துடலாம். புஷ்ஷில் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணுமோ அதை அனுப்ப போகிறாங்க. ஸோ டி அப்படின்னு நம்ம வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நோட் ஒன்று அலோகேட் பண்ணிக்கணும் இல்லையா. நோட் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வேல்யூ பாஸ் பண்ணோன்னா அது இனிஷியலைஸ் ஆயிடுச்சுன்னா பெட்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம நோடுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் எழுதிடலாம். அந்த கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூவை இன்புட்டாக வாங்கிக்க போகுது ஆஃப் டைப் டி. ஸோ அது டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்டரை நல்னு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். எதுக்காக இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ தான் இந்த இடத்துல நம்ம நோடை புதுசாக க்ரியேட் பண்ணும்போதே இதுதான் வேல்யூன்னு பாஸ் பண்ணிட்டோன்னா அதுவே இனிஷியலைஸ் பண்ணி கொடுத்துரும் நமக்கு. இப்போ சப்போஸ் ஆல்ரெடி 7 வரைக்கும் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே தான் டாப் இருக்குது. இப்போ 9 அப்படின்ற டேட்டாவை புஷ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த கன்ஸ்ட்ரக்டரே ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும் நமக்கு அந்த நோடில். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நியூ நோட்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த நியூ நோடோட டேட்டாவை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். பாயிண்டர் இப்போதைக்கு நல்னு இருக்குது. நம்ம அதை மாற்றணும். என்னன்னு மாற்றணும், இதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் என்னவா ஆகணும்னா இப்போ எது டாப்பாக இருக்கோ அதுதான் அது பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்கலான்னா நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டாப் அப்படின்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம டாப்பை மாற்றி விடணும். இப்போ இந்த நியூ நோட் தான் புது டாப்பாக மாறணும். ஏன்னா இது தானே இப்போ ரீசெண்டாக இது புஷ்ஷாக இருக்குது. ஸோ டாப் இதை தான் பாயிண்ட் பண்ணணும். அதனால் இதுக்கு அடுத்த லைனில் டாப் ஈக்குவல் டு நியூ நோட் அப்படின்னு கொடுத்துடலாம். முதல்ல நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு பழைய டாப். அதுக்கப்புறமா அந்த டாப்பை நம்ம நியூ நோட்னு மாற்றிடுறோம். ஸோ இந்த 2 ஸ்டெப் நம்ம செஞ்சாலே போதும். இப்போ தான் ஃபஸ்ட்டு போய் ஒரு நோடை இன்சர்ட் பண்ணுறோன்னா அப்போவும் கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் முதல் நோடையே போய் நம்ம லிஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. டாப் வந்து நல்னு தானே இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நியூ நோடோட நெக்ஸ்ட் ஈக்குவல் டு டாப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நியூ நோடில் நெக்ஸ்ட்டில் வந்து நல்னு போய் அசைன் ஆக போகுது. ஓகே தான், ஏன்னா இருக்க போகிறதே இந்த ஒரு நோடு தான். ஸோ அதோட நெக்ஸ்ட் நல்னு இருக்கிறது ஓகே தான். அதே மாதிரி டாப் ஈக்குவல் டு நியூ நோட்னு கொடுத்துருக்கோம். அதுவும் கரெக்டு தானே. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் புது டாப்பாக ஆகணும். ஸோ நம்ம எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. இந்த 2 லைன் ஆஃப் கோட் இருந்தாலே போதும். ஈஸியாக டேட்டாவை நம்ம புஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாப் எழுதிடலாம். பப்ளிக் பாப் மெத்தட் வந்து எப்போவுமே ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இன்டீஜர் ஸ்டோர் பண்ணுறோன்னா இன்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ஜெனரிக்காக எழுதிட்டுருக்கோம்ல. ஸோ டைப் டீயை ரிட்டர்ன் பண்ண போகுது பாப். அதுக்கு ஆர்குமெண்ட் எதுவும் கிடையாது. உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாப் நல்னு இருக்கான்னு செக் பண்ணிடலாம். நல்னு இருந்துச்சுன்னா நம்மளால் பாப் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நம்ம எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிடலாம். எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டாக்குக்குள்ளேருந்து பாப் பண்ண சொல்கிறாங்க. அது நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதனால நான் ஸ்டாக் இஸ் எம்டி அப்படின்னு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸப்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டாப்பில் எது இருக்கோ அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணால் போதும். இந்த மாதிரி 4 டேட்டா இருக்குது அப்படின்னா டாப் இங்கே தான் இருக்கும் இல்லையா. இந்த டாப்பில் என்ன இருக்கோ அந்த 9 நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். அதை தவிர இப்போது டாப் அதுக்கு அடுத்த நோடை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதை நம்ம டெலிட் பண்ணிடணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா டாப் இப்போது இதை பாயிண்ட் பண்ணாமல் அதுக்கு அடுத்த நோடை பாயிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இந்த 2 வேலை தான். ஃபஸ்ட்டு நம்ம அனுப்ப வேண்டிய டேட்டாவை சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். டாப்பில் இருக்கிற டேட்டா தான் நம்ம திருப்பி அனுப்ப வேண்டிய டேட்டா. அதை திருப்பி அனுப்பிச்சிட்டோன்னா ரிட்டர்ன்னு கொடுத்துட்டோன்னா நம்மளால் டாப்பை மாற்றி விட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஒரு டெம்ப்ரரி வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னா
டாப் ஈக்குவல் டு டாப் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு மாற்றி விட்டுடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா டாப் வந்து அதுக்கு அடுத்த எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த டாப்க்கு இருந்த ரெஃபரன்ஸே போயிடும். இந்த மேலே இருந்த எலிமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் எல்லாம் கட் ஆயிரும். டாப் தான் அதை ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அந்த ரெஃபரன்ஸே இல்லை அப்படின்றப்போ இதை நம்ம டீஅலோகேட்லாம் பண்ண வேணாம், கார்பேஜ் கலெக்டர் டெலிட் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் டெம்ப் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகி போயிடும். இதை தவிர எக்ஸ்ட்ராவாக வேணால் 2 ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். நம்ம பப்ளிக் இஸ் எம்டி அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஆமான்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. ஸோ பூலியன் வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ண போது டைரெக்டாக நம்ம ரிட்டர்ன் டாப் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கலாம். டாப் நல்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், எம்டின்னு தானே அர்த்தம். ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். டாப் நல்னு இல்லைன்னா இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணிடலாம். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதே மாதிரி பீக் மெத்தடும் எழுதிடலாம். பப்ளிக் பீக் மெத்தட் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது, பாப் மாதிரியே தான், ஆனால் அந்த வேல்யூவை டெலிட்லாம் பண்ண வேணாம், வெறும் அந்த வேல்யூவை எடுத்து ரிட்டர்ன் மட்டும் பண்ணால் போதும். அதனால் டாப் டாட் டேட்டாவை டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பாயிண்டரை மாற்றியெல்லாம் விடக்கூடாது, மாற்றி விட்டுட்டா அந்த டேட்டாவே டெலிட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூவை எடுத்து அனுப்பிச்சு மட்டும் விடுறோம். இதை நான் ரன் பண்ணால் எனக்கு பாப்டு 9 அப்படின்னு கரெக்டாக வருது. ஏன்னா 9 தான் ரீசண்டாக புஷ் பண்ணப்பட்ட டேட்டா. ஸோ அதுதான் அது ஃபஸ்ட்டு பாப் பண்ணி கொடுக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகுது. டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்த்தோன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான், இது 2 தான் முக்கியமான ஃபங்க்ஷன். இது 2த்துலேயுமே நம்ம லூப் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ கான்ஸ்டன்ட் டைமில் முடிஞ்சிடும். O(1) தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்டாக் இன்டர்வியூ கொஷின்ஸ் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இதில் போய் பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போகாது, அதுதான் பேசிக். அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வேணாலும் கொஷின் கேட்க முடியும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் டாப் கம்பெனிஸ்லலாம் ப்ளேஸ் ஆக முடியும்.